எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்? ஸ்விங் ட்ரேடிங் வந்து எந்த டைம் ஃப்ரேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆகும். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ, இத பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்ப்போம் வாங்க. பேசிக்கா ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணுவோம்னு பார்த்தா, டெய்லி சார்ட் 4 ஹவர் ஆர் 1 ஹவர். இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸோ, இல்ல பிரைஸ் ஆக்ஷனோ வாட் எவர் இட் இஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடி நெறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ, உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்து புடிச்சிருக்கோ, எந்த கான்செப்ட் வந்து நீங்க வந்து பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்றீங்களோ, அந்த கான்செப்ட்ல உங்க ட்ரேட் செட்டப் வந்தா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ப வாங்க அத பத்தி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணியிருக்கேன், ஃபாரெக்ஸ்ல பண்ணியிருக்கேன். பட் ஸ்விங் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 6 சார்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க அத பத்தி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு, பிரேக் அவுட் ஆயிட்டு, டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாக்ட்டா பார்க்கணும்னா 2.5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் 4 ஹவர் சார்ட். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 ஹவர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். 1 ஹவர்ல கிடைச்சா 1 ஹவர் யூஸ் பண்ணுவேன். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபாரெக்ஸ் நம்மளுக்கு வந்து 4 ஹவர் சார்ட்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சார்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோ யுஎஸ்டி 1 ஹவர் சார்ட். பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆயிட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் 1 ஹவர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேஸ்ல வந்து டார்கெட் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. இப்ப நியூசிலாந்து யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் இருக்கு. ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங்ல எப்படி வந்து நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்றது? பொறுமையா எப்ப நம்ம வெயிட் பண்ணணும்னு கேட்டா, நம்மளுக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். அந்த நாலேட்ஜ் மேல வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகமா இருக்கணும். ஓகே, நம்ம ட்ரேட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிலீவ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல வெயிட் பண்ணி பொறுமையா டார்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மினிமம் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து டைம் குடுத்து தான் ஆகணும். 1 வீக் ஆகலாம். ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷரோ, செல்லிங் பிரஷரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்தா 2 டூ 3 டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட் குடுத்துரும். ஸ்டாப் லாஸோ, டார்கெட்டோ குடுத்துரும். இல்லன்னா நார்மல் டேஸ்னா பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட், ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணணும். பொறுமை இருந்தா மட்டும் தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். சும்மா பை அண்ட் செல் பண்ணிட்டு, டார்கெட் போயிடும்னு பார்த்தா போகாது. அந்த ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 டேஸ் வந்து நம்ம வந்து பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை ட்ரை பண்ண போறோம்னா, ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து யுஎஸ்ஏ எடுத்துக்கங்க. 4 ஹவர்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து கரெக்ஷனே வரல. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் அடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிட்டு, அங்கருந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் வரலாம். ஸோ, அந்த டைம்ல வந்து ட்ரேடர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓகே, நல்ல பை ஆயிருச்சு. பட் ஃபால் ஆயிட்டு இருக்கு இப்போ. அது வந்து கரெக்ஷன் தான். அதுக்கு வந்து பேனிக் ஆயிட்டு, அது வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேடே வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ, அந்த மாரி குளோஸ் பண்ணாம, நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணி, டார்கெட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். இதுல பாருங்க. ஓகே, இந்த சார்ட் பாருங்க. ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் போட்டுட்டு, அது டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு. பட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னோட டார்கெட் போயிருக்கா? இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் சார்ட்ல நம்ம பார்த்துருவோம். இங்க பாருங்க. இந்த சார்ட்டும் பாருங்க. ப்ரீவியஸ் ஹைல வந்து டார்கெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, டபுள் த கன்ஃபர்மேஷன். ஸோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா வெயிட் பண்ணலாம். அது கரெக்ஷன் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. நம்ம எப்போ தான் குளோஸ் பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும்னா, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆகணுமே தவிர, மத்தபடி என்ட்ரி எடுத்துட்டா, ஸ்டாப் லாஸா, டார்கெட்டா 2த்துல எதுனா ஒண்ணு. அவ்வளோதான். வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். இந்த ட்ரேடிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். ட்ரேட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ், டார்கெட் போட்டுட்டு ஒர்க் இருந்தா பாருங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. 4 ஹவர் கேண்டில்ன்றதுனால 4 ஹவர் ஒன்ஸ்
பார்த்தா நம்ம வந்து போதும். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, ஏயுடி யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். பாருங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. டார்கெட் வந்து நறுக்குன்னு குடுத்துருக்கு. நான் வந்து கரெக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். பெர்ஃபெக்ட்டா டார்கெட் வந்து குடுத்துருக்கு. ஃபாரெக்ஸ்ல மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, 3 டூ 4 ட்ரேட் வந்து நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காமயும் போலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்து தான். நல்ல ஒரு பேட்டர்னோ, நல்ல ஒரு ஸ்விங்கோ கிடைச்சா, இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் வச்சு தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்விங் ஹையர் லோ, லோவர் ஹைலயும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன். பட் அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி பிஃபோரா நான் வந்து வீடியோலலாம் ஷோ பண்ணியிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டூ 3 ஆர் 4 ட்ரேடர்ஸ் வந்து மந்த்லி கிடைக்கும். சில டைம் கிடைக்காமயும் போகலாம். பட் பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் ட்ரேட், இன்ட்ராடே இந்த மாரி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, வின்னிங் ரேஷியோ கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்விங்கா பிடிப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய புரோக்கரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் நல்லா வந்து ட்ரேட் பண்றாங்க. அவங்கலாம் என்ன ட்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த சார்ட் பார்ப்போம். யூரோ நியூசிலாந்து 4 ஹவர் சார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் போக வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் டைம் எடுத்திருக்கு. பொறுமை இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அந்த டார்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ, இந்த மாரி எக்ஸாம்பிள் சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வீடியோஸ் வந்து YouTubeல போட்டிருக்கேன். அது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பிஃபோர், ஆஃப்டர் கம்பேர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ, நான் இப்படி தான் வந்து டெக்னிக்கலா வந்து நான் அனலைஸ் பண்றேன். ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுவேன். பட் இது பேட்டர்ன் வச்சு ஸ்விங்கும் பண்ணுவேன். ஸோ, எல்லாம் கலந்து தான் நான் பண்ணுவேன். பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் கம்பைன் பண்ணி பண்றேன். ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். GBP/USD 4 ஹவர் சார்ட். பிரேக் அவுட் ஆயிருக்கு. டார்கெட் குடுத்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ/USD 1 ஹவர் சார்ட். ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட் பெர்ஃபெக்ட்டா குடுத்திருக்கு. நம்ம அடுத்தது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் மோட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 70% வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து போயிருக்கு. இன்னமும் வந்து டார்கெட் வந்து அதில இருக்கு. இந்த போஸ்ட் மோட்டார பத்தி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் என்ட்ரி வந்து நம்ம பார்ப்போம். போஸ்ட் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகாததுக்கு முன்னாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் மோட்டார் வீக்லி சார்ட். புல் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆயிருந்தது. அப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து போய் ஹிட் ஆயிருக்கு. ஸோ, இத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க அத பார்ப்போம். இப்ப கரண்ட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, AUD/USD வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் போய் ரன்னிங்ல இருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் அடிச்சு டார்கெட் நோக்கி வந்துட்டுருக்கு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்ல நான் வந்து ஷோ பண்ணிட்டுருக்கேன். இன்னமும் டார்கெட் இருக்கு. ஸோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மோட்டார் வந்து பார்த்துருவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. நம்ம வந்து போஸ்ட் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தோம். அத தான் இப்போ வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷோ பண்ண போறேன். வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்விங் வந்து வரேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ஃபிளாக். நம்ம வந்து பார்த்தோமா, பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி பார்த்தோமா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்திருந்ததா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆயிருக்கு. ஸோ, இருந்தாலும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ஃபிளாக் பார்த்தோம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலியட் வேவ் வந்து பார்க்க போறோம். எலியட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்கான்னு செக் பண்ண போறோம். டார்கெட் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஸோ, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் ஃபிளாக் பார்த்தோம். ஒரு எலியட் வேவ் பார்த்தோம். நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரியுது. ஓகேங்களா? வீக்லி சார்ட் 2மே. ஸோ, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பத்தி பார்ப்போம் வாங்க. இதே சார்ட்ல டெய்லி டைம் ஃப்ரேம், ஃபோர்ஸ் மோட்டார், ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? இதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. பொறுமையா அரைச்சு தான் போயிருக்கு டார்கெட்டு.
பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து டார்கெட் குடுத்துருக்கு. பட் டைம் வந்து எடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பையிங் பிரஷர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் குள்ள வந்து டார்கெட் அடிச்சிருக்கும். ஃபோர்ஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பை ஆயிருச்சு. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பட் பை ஆயிட்டு போயிட்டுருக்கு. ஸோ, அதனால டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் எடுத்திருக்கு. ஒரு 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டைம் எடுத்திருக்கு. ஸோ, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து பார்க்க போறோம். இங்க பாருங்க. டபுள் த கன்ஃபர்மேஷன் இருக்கா? ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ, நம்மளுக்கு வந்து 2 பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, பை தான் காட்டுது. ஸோ, நம்ம வந்து பை என்ட்ரி தான் கண்டிப்பா எடுத்திருப்போம். நம்ம வந்து டாப்ல எடுத்துருக்க போறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து புல் ஃபிளாக்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து அங்க தான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட் மார்க்கெட்ல என்ன இருக்கு? அத தான் பார்க்க போறோம் இப்போ. ஓகே. நம்ம ஃபாரெக்ஸ்லயோ, மத்த கரன்சிலயோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து எந்த டைம்ல பண்ணணும்னு பார்த்தா, மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் தான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நெறைய ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2 வீக்ஸ்ல வந்து டார்கெட் குடுத்துரும் நம்மளுக்கு. பட் இன்வெஸ்ட்மென்ட் வந்தா நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து பார்க்க முடியாது. ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைச்சா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே. கரண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு பார்த்தோனே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார் 4 ஹவர்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். டார்கெட் நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. சைட்வேஸ பிரேக் ஆவுனா வந்து டார்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ல போயிட்டு நம்ம வந்து செல் பண்ணுவோமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ண மாட்டோம். இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் பண்ணுவோம். பை மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ, இந்த மார்க்கெட்ல வந்து நம்ம இங்கெல்லாம் பார்த்து வந்து பை பண்ண மாட்டோம். செல் பண்ண மாட்டோம். பையும் பண்ண மாட்டோம். வெயிட்டிங் தான். கரெக்ஷன் வந்தா மட்டும் பை பண்ணுவோம். இந்த மாரி வந்து ஒரு நல்ல நல்ல என்ட்ரிலாம் கிடைச்சா நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ, வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொறுமை இருக்கணும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் குடுத்தே ஆகணும். ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டா, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். உடனே வந்துரும். 1 ஆர் 2 டேஸ்லயே வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் கிட்ட வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட், 2000 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆயிட்டா, கரெக்ஷன் வந்து தான் வந்து டார்கெட் நோக்கி போகும். ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்மளுக்கு என்ன தோணும்னா, 1000 பாயிண்ட் வந்துச்சு, ஒரு 500 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா, பேனிக் ஆயிடும். ஓகே நம்மளுக்கு வந்து வந்தது விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குளோஸ் பண்ண பார்ப்போம். ஸோ அந்த மாரியெல்லாம் வந்து குளோஸ் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரையும் அந்த ஃபர்ஸ்ட்டு 1 ஆர் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையா இருக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுட்டு, அந்த பக்கமே நீங்க போகக்கூடாது. ஜஸ்ட்டு எடுத்து 4 ஹவர் ஒன்ஸோ, இல்ல பெர் டேக்கு வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விட்டுடணும். ஸோ 2 டேஸ் கழிச்சு அது ஒர்க்க அது பார்த்துக்கும். உங்க ஒர்க்க நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரை நம்ம வந்து இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்விங் ட்ரேடிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டெய்லி டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர், 1 ஹவர் இந்த டைம் ஃப்ரேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். பட் ஒரு ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஒரு டைம் இருக்கு. டார்கெட் வந்து ரீச் ஆக. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 வீக் மேக்ஸிமம் வந்து 2 வீக்ஸ்ல வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துரும். ஸ்விங் ட்ரேடிங் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் போயிடும். ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு டைம் குடுத்தே ஆகணும். டைம் குடுங்க. அது வேலைய அது கரெக்ட்டா பார்க்கும். நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்கேல்பிங், இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணாங்கன்னா, அதுவும் ஓகே. நெறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. பட் கம்பேர் பண்ணா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்காங்க. ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் பொறுமை. பொறுமை இருந்தா மட்டும் தான், ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் வெயிட்டிங் டைம் பீரியட். டைம் குடுத்தே ஆகணும். ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு, நம்ம ஒர்க்க நம்ம பார்த்தா, அது ஒர்க்க அது பார்த்துக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.